இன்று தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செஞ்சால் என்னென்ன நன்மைகள் கிட்டும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுடைய 64 வடிவங்களில் ஒருவராக விளங்குபவர் தான் பைரவர். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என 5 வேலைகளையுமே செய்து வருகிறார். எனவே இவருக்கு 5 தீபங்கள் வைத்து விளக்கேற்றி வழிபடும் போது காலத்தால் தீர்க்க முடியாத எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கை. சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்குத்தான். ஒரு வகையில் ஆலயத்தின் காவல் தெய்வமாக கருதப்படுபவர் பைரவர். சிவனுடைய அம்சமும் ஆவார். பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர், அடியார்களின் பாவத்தை நீக்குபவர் என்று பொருள். பைரவரை வழிபாட ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை அஷ்டமி திதி மிக உகந்த நாளாக பார்க்கப்படுது. பைரவரை தேய்பிறை அஷ்டமியில் வழிபடுவது மகத்துவங்களை தந்தருளும். மனதார நினைத்தாலே உடனே வருவார் பைரவர். இவருக்கு தகுந்த பூஜைகள் செய்தால் மட்டுமே திருப்தி அடைந்து நம்மை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எந்த விதமான பூஜைகள் செய்யாவிட்டாலும் கூட இக்கட்டான நேரத்தில் முழு மனசோடு அவரை நினைத்தாலே நம்மை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவார் பைரவர். சரி, பைரவரை வழிபட உகந்த நாட்கள் எதுன்னு பார்க்கலாம். ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தின் அனைத்து நாட்களுமே ஸ்ரீ பைரவரை வழிபட உகந்த நாட்கள் தான். இருந்தாலும் தேய்பிறை மற்றும் வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய அஷ்டமி திதி அன்று ஸ்ரீ பைரவரை வணங்குவதற்கு மிகவும் விசேஷமான நாட்களாக நடைமுறையிலையும் இருந்து வருது. பைரவரை வணங்கும் முறை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நவக்கிரகங்க தோஷங்கள் நீங்க பைரவருக்கு செவ்வரளி பூவால் 9 வாரங்கள் சகசர நாம அர்ச்சனை செய்ய வேண்டும். வறுமை நீங்க தேய்பிறை அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகசர நாமம் அர்ச்சனை செய்து 11 பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும். இழந்த செல்வத்தை திரும்ப பெற 11 அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும். பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவது தான் இந்த பைரவ தீபம் எனப்படுவது. சனி தோஷம் நீங்க பைரவருக்கு 9 சனிக்கிழமைகள் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து 4 பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும். திருமண தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடைமாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் திருமண தடை நீங்கும். வீட்டில் செல்வம் செழிக்க தேய்பிறை அஷ்டமிகளில் பைரவருக்கு சொர்ண புஷ்பம் அல்லது 108 காசுகளால் அர்ச்சிக்க வேண்டும். அந்த காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வைக்க செல்வம் செழிக்கும். ஸ்ரீ பைரவரை வணங்குவதால் வறுமை, பகைவர்களின் தொல்லை, வியாபார முன்னேற்றம், தன லாபம், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் மற்றும் வடை நெய்வேத்தியமாக படைக்கலாம். அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவது போல் பைரவருக்கும் வடைமாலை சாற்றி வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும். கால பைரவர் பஞ்ச பூதங்களையும் அடக்கி ஆழ்வதால் இவருக்கு கோவிலில் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்ற வேண்டும். அதாவது 5 அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒவ்வொரு விளக்கிலும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊற்றி தனித்தனியே தீபத்தை ஏற்ற வேண்டும். நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பை எண்ணெய் என 5 எண்ணெய்கள் தான் பஞ்சதீப எண்ணெய்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு விளக்கிலும் இந்த ஒவ்வொரு எண்ணெய்களை ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி பைரவருடைய மந்திரத்தை 27 முறை உச்சரித்தால் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். இந்த நாளில் பைரவாஷ்டகம் வாசிப்பது உள்ளத்திலும் எண்ணத்திலும் நல்ல விஷயங்களை விதைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நேர்மறை எண்ணங்கள் பெருகி குடும்பத்தில் இருக்கும் துஷ்ட சக்திகள் அத்தனையும் நீங்க செய்து எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று சுபிட்சம் அடைய செய்யும். பைரவரை வழிபாடு செய்வதால் நமக்கு கிட்டும் பலன்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். நினைத்த காரியங்கள் ஈடேறும், பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க ஸ்ரீ பைரவரை அஷ்டமி திதி என்று வழிபாடு செய்யுங்கள்.